ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேமியா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்துக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸ் 2 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் பாதி கேரட் பாதி மட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கடலப்பருப்பு பிடிக்கும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. அதெல்லாம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ லைட்டாக கலர் மாறிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா சேர்த்துடலாம். பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பச்சை மிளகா எண்ணெயில் வணங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் ரொம்ப வேக தேவையில்ல, கண்ணாடி பதம் வந்தாலே போதும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வணங்கின உடனே பெருங்காயத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளியை கரண்டியால் நசுக்காதீங்க. தக்காளி அப்படியே நல்லா பச்சை வாசனை போய் வெந்தாலே போதும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கேரட்டும் மட்டரும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் நிறையா சேர்க்காதீங்க, இல்லைனா மஞ்சளாக இருக்கும். லைட்டாக சேர்த்துக்கோங்க. மட்டரும் கேரட்டும் வேகிறதுக்காக இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். 2-3 நிமிஷம் மூடி வச்சுருங்க, போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கேரட்டும் மட்டரும் இப்போ பாதி அளவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். பாதி அளவு வெந்த உடனே தான் தண்ணி சேர்க்கணும். நான் இந்த கப்பால் 1.5 கப் சேமியா எடுத்திருக்கேன். இப்போ 2.25 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் மெலிசான சேமியா எடுத்திருந்தால் 1 கப்புக்கு 1.25 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் மொத்தமான சேமியா எடுத்திருக்கேன், அதனால் 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். தண்ணி எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியாவை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சேமியா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. சேமியா எல்லாம் தண்ணியில் கலக்கிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க.
இப்போ சேமியா எல்லாம் தண்ணியில் நல்லா கலந்துடுச்சு. இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அதனால் திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணியே இல்லை. நல்லா கலந்து விடுங்க. இப்போ சேமியா நல்லா வெந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணிலாம் இழுத்துட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் மூடி வைக்கணும், அப்படின்னா தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சேமியா எவ்வளோ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த டைமில் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சேமியா. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த சேமியா ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.